ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்தாச்சு. ஸோ சம்மருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம இட்லி மாவுலாம் அரைச்சி வைக்கும்போது இந்த வெயிலுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா புளிச்சு போயிடும். அந்த மாதிரி புளிச்சு போகாமல் இருக்க இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவை அரைச்சிட்டு நீங்கள் டைரெக்டாக கை போட்டு அதை கலராமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலரிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு போட்டு எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற மாவில் இந்த மாதிரி ஒரு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரோ யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த வெயில் டைமில் உடனே பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகும். அடிக்கடிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் டைமில் நம்ம ஹீட்டர் அந்த சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த சுடு தண்ணிலாம் போய் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு இந்த ஆர்ஓ பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் ஸ்விட்சை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது அடிக்கடிக்கு இந்த வெயில் டைமில் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட் ஏதாவது வராங்க, ஐஸ் வாட்டர் தேவைப்படுது, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஜூஸ் போட ஐஸ் வாட்டர் தேவைப்படுதுன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஐஸ் வாட்டர் இருக்காது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனே கூலிங் ஆகாது. அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலாகி கிடச்சிரும். ஸோ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை போட்டுட்டு நல்லா துணியை நனைச்சி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியில் நீங்கள் ஐஸ் வாட்டர் போட்டு ஊற்றி வச்சுருக்கீங்களே அந்த பாட்டிலில் இந்த துணியை இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா 10 மினிட்ஸில் டக்குன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா கீழே அடியில் கூட நீங்கள் அதாவது நம்ம ரேக் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட எடுத்துக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி நம்ம ஹாட் பாக்ஸ்லாம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ எங்கேயாவது நம்ம வெக்கேஷனுக்கு போகிறோம், போயிட்டு 1 மந்த் கழிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க அந்த ஹாட் பாக்ஸில் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா வராது. சம்டைம்ஸ் நம்ம நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புடவையை ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாரியை 2ஆக மடிச்சுட்டு ப்ளவுஸோட பட்டன்லாம் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இந்த ப்ளவுஸோட கையை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த சாரியை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் 2 மெத்தடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட அந்த கையை உள் பக்கமாக இழுத்து ப்ளவுஸ் அந்த உள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. 2 சைடும் இந்த மாதிரி அதோட ஹேண்டை உள்ளே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சாரியை இந்த பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த சாரியை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது 10 சாரீ வைக்கிற இடத்துல 20 சாரீ நீங்கள் வச்சுக்கலாம். கலையவே கலையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம துணி வாஷ் பண்ணும்போது அந்த துணி வாசனையாக இருக்கணும், அழுக்கும் போகணுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.
துணி வந்து போடுறீங்க, அழுக்கான துணி போடுறீங்கன்னா, நம்ம போடுற சர்ஃப் கூடயோ இல்லை லிக்விட் கூடயோ கொஞ்சமாக படிகார பொரி வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி துணி போடும்போது அது கூட இந்த பவுடரையும் கொஞ்சமாக போடும்போது உங்களுக்கு துணியில் நல்லா அழுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்புவை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் லிக்விட் சேர்த்தாலும் ஓகே, இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்தாலும் ஓகே, அது கூட சேர்த்துக்கும் போது உங்கள் துணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி துணி வாஷ் பண்ணும்போது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த படிகார பொடி சேர்க்கும் போது அந்த துணியில் இருக்கிற அழுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துரும். இப்போ அந்த துணியோட தண்ணி கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோல்லாம் வந்து லேடிஸ் வந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ பேக்கில் நம்ம சேஃப்டிக்கு வந்து வச்சு எடுத்துகிட்டு போவோம். நிறைய விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து ஹேண்ட் பேக்கில் போட்டோன்னா அது நம்மளோட பேக்கையும் வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம கைக்கும் வந்து எடுக்கும்போது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு குத்திக்கும் கீறிக்கும், அது வந்து சேஃப் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டாக வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது, அதனால் இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி அந்த சிசரோட எண்டில் வந்து நல்லா சுற்றி இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விடும்போது அது நீங்கள் பேக்கில் வச்சா கூட உங்கள் பேக்கையும் டேமேஜ் பண்ணாது. நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் டூல்ஸ் வந்து நம்ம பேக்கில் வச்சுருக்கனால நம்ம கையெல்லாம் வந்து எடுக்கும் போது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக வந்து குத்தாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கிராண்டான ட்ரெஸ்ஸஸ், சல்வாராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ப்ளவுசஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம துவைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ப்ளவுசஸ், ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் வந்து நம்ம அப்போ யூஸ் பண்ணோன்னா அதை வந்து துவைக்க முடியாது. பட் ஆனால் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்வெட் ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வெயில் டைமில் நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ணேன், நார்மல் நூல் வச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தெரியுது. சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் கம் வச்சு, அதாவது அந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து ஒட்டியிருப்பேன். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பவுடரை வந்து நல்லா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர், நல்லா வாசனையாக இருக்கிற டால்கம் பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. மெயினாக வந்து நம்ம அந்த கை கிட்ட, அக்கல் கிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸில், அந்த இடத்துல தான் வந்து ஸ்வெட் ரொம்ப இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல் எல்லாத்தையும் பவுட்ரு வந்து ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையாக ஸ்மெல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வெயிலில் கூட காய போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பவுட்ரு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொடியில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சாரீஸ்க்கும், கிராண்டான சாரீஸ், ஜம்கி ஒர்க் வச்ச சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாரியை வந்து உல்ட்டாவாக திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி பவுடரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு துணியை வச்சோ இல்லை கர்ச்சீஃப் வச்சோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பட்டு புடவைக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட்டான வெயிலில், ரொம்ப வெயிலில் போடாமல் லைட்டாக ஷேடோவாக இருக்கிற வெயிலில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து நல்லா வாசனையாக மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.